ஹாய் டியர்ஸ், ஸ்மால் கிளிம்ஸ் ஆஃப் பேபி ஃபுட். இன்றைக்கி பேபி ஃபுட்டில் ப்ரிப்பேர் பண்ண போனது ஓட்ஸில். ஸோ சின்ன பவுலில் வந்து ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் 2 டைம்ஸை டிவைட் பண்ணி கூட கொடுக்கலாம். நீங்கள் எடுத்துக்க ஓட்ஸை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்ட் கொடுத்து அது கிறிஸ்பி ஆனோடனே எடுத்து அதை ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேபிஸ்க்கு வந்து எந்த ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஃபுட்டை ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து அவங்கள ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவங்களுக்கும் செட் ஆகிடும். மெயினாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ள எல்லா ஃபுட்டையும் சாப்பிடுங்க. எந்த ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணாமல், எந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாதோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லா ஃபுட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் உங்கள் பேபிக்கும் ஈஸியாக அது ஆக்ட் ஆகிடும். ஸோ பேக் டு ரெசிபி. இது ஃபைன் பவுடர் பேஸ்ட்டில் கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஞ்சி மாதிரி தண்ணி ஊற்றி அதை காய்ச்சிக்கோங்க. தென் அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக ப்ரௌன் சுகர் ஆர் பனக்கல்கண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொதிச்சுன்னு ஆஃப் பண்ணி உங்கள் பேபிக்கு சர்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியும் கண்டிப்பாக நம்மளோட ஷேர் பண்ணுங்கள்.